அண்ணா? நான் உனக்கு அண்ணனா? சரி தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. நீங்க அப்படி இருக்கிறத பரவாயில்ல. அண்ணா, நாட்டுக்கு நாடு மகா நாடு. போறப்பலும் இவனை பிடிச்சிக்கிறாங்க. ஆமா, சொல்லு. நாட்டுக்கு நாடு மகா நாடு. பேரு போல வயது அழகு திரு பொன்னகரம். இந்நகரத்தின் பெயர் என்ன? தென்னாகரமா? இந்நகரத்தின் பெயர் என்ன? ஓ, இந்நகரத்தின் பெயர். ஆமா. தலப்புல கோட்டை. அது எங்க இருக்குது? என்ன ஊரு? கிச்சிப்பள்ளியூர். கிச்சிப்பள்ளியூர்ல நாளே கச்சிப்பள்ளியூர். ஓ, கச்சிப்பள்ளி. பாணிக்கிறமா? கச்சிப்பள்ளியூர். கச்சிப்பள்ளி. கச்சிப்பள்ளி ஊர்ல. ஊர்ல கச்சிப்பள்ளி. கச்சிப்பள்ளி என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரமாகும். இங்க அங்காக பிறந்த அப்பன்மார்கள், பெண்களாக பிறந்த நமதர்மை தாய்மார்கள் விளங்கக்கூடிய கோவலன் கண்ணகி திருமணம் மாதகி பரி என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நான் யார், என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்திரங்கள் என்ன, ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டும் அல்லவா? தென்மதுரை பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னவன் தென்னவன் சேர சோழ பாண்டிய மன்னர்களிலே முதலான 6000 பாண்டியருக்கு அடியார பாண்டியர், 3000 பாண்டியருக்கு முதலான பாண்டியர். கந்தாயாரோ பாண்டிய மன்னன். ஓ, கந்தாயோ கந்தாயோ போகலாயா? அந்த பாண்டிய மன்னனுக்கு 8 மனைவிமார்கள். அவளுதான் கட்ட முடிஞ்சா? சொல்றதான் என்ன கேட்கணும். சரி, ரைட்டு. சரி ஆயா, இன்னைக்கு அப்படி வந்து நான் பேசலாம். சரி ஆயா, அந்த 8 மனைவிகளிலே இளைய பெண்ணே கோமலிங்கம். இளைய மனைவி கோமலிங்கம். அந்த கோமலிங்கத்துக்கு நான் கொடுமுடியால் கண்ணகி பிறந்தேன். கொடுமுடியால் கண்ணகி? ஆமா. அப்படி நான் பிறந்து எங்க இருக்கிறேன்? நான் எப்படி பிறந்தாய்? ஆனால் பிறக்கும் பொழுது பூசிய மஞ்சள் வைத்த பொட்டு பகவானத்தை மறைக்க ஆடையோடு பிறந்தேன். ஆமா, எல்லாருமே குழந்தை வந்து பிறந்த மணியோட பிறப்பாங்க. ஆமா, நீ மானத்தை மறைக்க ஆடையோடு பிறந்தேன். அப்படி ஆடையோடு பிறந்து 8 மனைவிகளை கட்டி குழந்தைகளே இல்லாமல் போக, ஆனால் இளைய மனைவியாக கோமலிங்கத்திற்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி என் தந்தையாகப்பட்ட பாண்டிய மன்னர் பெருமகிழ்ச்சி
அடைந்தார். பெரும் மகிழ்ச்சி. ஆமா. அப்படி மகிழ்ச்சி அடைந்து ஆ. என்ன செய்தார்? ஆ. இதோ நமக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, இதனுடைய நேரத்தை கணிக்க வேண்டும் என்று சொல்லி 1000 வேதியர்களை அழைத்து வந்தார். சரி. அப்படி 1000 வேதியர்களை அழைத்து வந்து ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது ஜாதகத்திலே எப்படி இருந்தது? எப்படி? அந்த வேதியர் என்ன சொன்னார்? எப்படி? அந்த பாலத்துக்கு பிறந்ததால மாளிகைக்கு நாகட்டார். அந்த கொடி இருக்குது. அந்த பிறந்ததால அந்த பொண்ணுக்கு சாமி ஆகாதட்டார். ஆனால் அந்த வேதியர் என்ன சொன்னார்? ஆமா. இந்த குழந்தையாகப்பட்டது கொடி சுற்றி பிறந்திருக்கிறது, கோட்டைக்கு ஆகாது. இந்த குழந்தை மாலை சுற்றி பிறந்திருக்கிறது, மாமியாருக்கு ஆகாது. மாளிகைக்கு ஆகாது என்று சொல்லி என்ன செய்தார்? ஒரு தங்க பேலை செய்து சரி. அந்த தங்க பேலையில எண்ணெய் வைத்து என்ன செய்தார் தெரியுமா? அம்மையனாக அந்த பிள்ளை என்று அவ்வளவு விட்டரடி. அப்படி அந்த பாண்டிய மன்னனாகப்பட்டவர் இந்த குழந்தை ஆகாத பிள்ளை என்று தங்க பேலை செய்து தங்க பேலையில எண்ணெய் வைத்து இது ஆகாத பிள்ளை என்று ஆற்றிலே விட்டார். சரி. இல்லாத பிள்ளை என்று ஓடுகிற பொய்யிலே விட்டு விட்டார். அப்படி ஆற்றோட அலையோடு அலைமோதி நான் போகும் பொழுது அங்கே யார் வந்தார்? ஆனால் மாத்தோட்டா செட்டியாரும் மாமேக செட்டியாரும் மாமன் வைத்துனார்கள். அவர்கள் காலை எழுந்தவுடனே குளித்து நீராடுவதற்காக கங்கை கரைக்கு வந்தார்கள். அப்பொழுது அந்த மாத்தோட்டா செட்டியார் என்ன செய்தார்? வைத்துனா மாமேகா, இதோ இந்த தும்பபத்திரி கோதாவரி ஆற்றிலே ஒரு தங்க பேழை வருகிறது என்று சொன்னார். சரி. யார்? மாத்தோட்டா செட்டியார். செட்டியார். அதற்கு மாமேக செட்டியார் என்ன செய்தார்? மைத்துனா, தங்க பேழையை நீ பார்த்து விட்டாய், அதனால் தங்க பேழை உனக்கு, அதிலே இருக்கக்கூடிய பதுமை எனக்கு என்று சொன்னார். தங்க பேழை உனக்கு, ஆமா, அந்த தங்க பேழை பேழைக்குள் இருப்பது எனக்கு. ஆமா. அப்படி என்று சொல்ல இருவரும் பங்கிட்டுக் கொண்டார்கள். அப்படி பங்கிட்டு என்னை யார் எடுத்து வளர்த்தார்? இதோ மாமேக செட்டியார். சரிமா. அப்படி மாமேக செட்டியார் எடுத்து வளர்த்து, ஆமா, என் தாயாகப்பட்ட வளர்ப்பு தாயோ நல்லமணி. நல்லமணி. ஆமா. தந்தையார் மாணிக்க செட்டியார். ஆமா. அப்படி இருவருக்கு மகளாக வளர்த்து இப்பொழுது நான் 5 சிறு வயதாக இருக்கிறேன். சரிமா. இருந்தாலும் நீ வந்த விஷயம் என்ன? உனக்கு தாய் நல்லமணி உங்களை அழைத்து கொண்டு வருது. அப்படியா? புறப்பட்டு போகலாம்.